ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் வந்து இன்னைக்கு வந்து பெப்பர் சிக்கன் வைக்கலாம்னு ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சிக்கனை கொஞ்சம் வேற வைக்கிறதுக்காக ஒரு அரை பெப்பர் சிக்கனால நல்ல வத்தல் வேண்டாம். ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை எலுமிச்சப்பழம், அதில் கொஞ்சம் சாறு புளிஞ்சு ஊற்றிக்கலாம். எலுமிச்சப்பழம் ஊற்றினால தயிர் தேவையில்லை. அந்த கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு, அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் அது கூட கழுவி தண்ணி வடி வச்சுருந்தோம். அந்த சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணிக்கூர், முக்கால் மணிக்கூர், ஒரு மணிக்கூர் எவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் ஊற வைக்கலாம். எவ்வளோ தூரம் ஊற வைப்போமோ அவ்வளோ தூரம் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். லெமனில் உள்ள புளிப்பு எல்லாம் அதில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறியை நீட்டாக கழுவி மசால் தூள் எல்லாமே போட்டு விரவி அதையும் நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சாச்சு. நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம வெட்டி ரெடி பண்ண வேண்டியதான். இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கனால் வந்து சின்ன உள்ளி யூஸ் பண்ணி செய்யலாம்னு சொல்லி ஒரு 1/2 கிலோ சின்ன உள்ளி வெட்டி ஒழிச்சு வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணால் போது நீல வாட்டில் வேண்டாம், குறுக்கு வாட்டில் வெட்டி ஒரு 1/2 கிலோ சின்ன உள்ளி, ஒரு 2 பெரிய தக்காளியில் ஒரு 2 தக்காளி, வாசனைக்காக 2 பச்சை மிளகா, மல்லி புதினா எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு பட்டை, கருவா, ஏலக்காய் இவ்வளோ வந்து லைட்டாக ஒரு தட்டு ஏலக்காய் வச்சு அதையுமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு மல்லி புதினாயும் கழுவி கரையாற்றி வச்சிருக்கு. மல்லி புதினா அதையும் அதில் போட்டால் நல்லா அழகாக வெந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்சுட்டு அந்த சின்ன வெங்காயம் அவ்வளோத்தையும் போட்டு நல்ல வெங்காயம் அவ்வளோ அந்த எண்ணெயில் படுறது மாதிரி நல்லா அழகாட்டு வதக்கி விடணும். வெங்காயம் எல்லாம் அந்த எண்ணெயில் பட்டு நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்சுருந்த தக்காளியும் அது கூட தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சோம்னா அப்படியே குழஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் இன்றைக்கி உரலில் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து கிரேவிக்கு இஞ்சி பூண்டு தட்டி போடும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி அதையுமே போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து வர டைமில் அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடுங்க. ஆல்ரெடி நம்ம கறிக்கு உப்பு போட்டு விரைவி வச்சுருக்கோம். அதனால் அந்த உள்ளி தக்காளி பழத்துக்கு என்ன உப்பு தேவையோ அந்த உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் அந்த சிக்கனையும் அதில் போட்டு நல்லா சிக்கன் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் அதான் மண்சட்டியில் வச்சுருக்கேன், குக்கர்லாம் வேண்டான்னு. மண்சட்டியில் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த உள்ளி தக்காளி எல்லாமே அப்படியே வெந்துடும். சிக்கனுமே வந்து குக்கரில் போடுற மாதிரி சூப்பராக வெந்துடும். ஏன்னா அந்த மண்சட்டியில் உள்ள இப்போ தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை. இந்த சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணி ஊறும். நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணிக்கூர் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு குழம்பு மாதிரி இவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் எல்லாமே கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு நிறைய போடான்னா, ஏன்னா பெப்பர் நிறைய போட வேண்டியிருக்குனால மல்லித்தூள் மட்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. போட்டு அந்த மசாலாவுமே அந்த கிரேவியோடு வர மாதிரி கிண்டி விட்டுங்க. மல்லித்தூள் எதுக்கு போடுறதுன்னா அதான் கிரேவி கொஞ்சம் திக்னஸாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த மல்லித்தூள் போடுறது. மற்றபடி அதில் வந்து உரப்பு வந்து பச்சை மிளகா உரப்பும் பெப்பர் உரப்பு தான். நம்ம கறிக்கு தேவையான கொஞ்சம் பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்துருக்கு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மிக்ஸில் போட்டு பொடிச்சிக்கலாம். ஆல்ரெடி கிரேவி எல்லாம் வற்றி அழகாகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிக்கிட்டு தான் இந்த பெப்பரை போடணும். அப்புறம் அந்த பெப்பரோட உள்ள ஃப்ளேவர் அப்படியே பச்சையாட்டு சூப்பராக இருக்கும். பெப்பரை தூத்தியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி புதினா பச்சைக்கு தூற்றி அதையுமே அப்படியே சட்டியை நம்ம அணைச்சிட்டு மூடி வச்சுக்கலாம். சாப்பிடும்போது எடுத்தால் அந்த பெப்பர் வாசனை அதில் உள்ள உரப்பு எல்லாம் இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.